வாங்கி சாப்பிட்டவங்க இந்த பொருள்னால என்ன விளைவுகள் வந்துச்சு அதை ப்ரூவ் பண்ணணும். எவனாவது வாய்க்கு வந்து பேசுனதெல்லாம் நான் ஆதாரமா எடுக்க முடியாது. எனக்கு 1000 எதிரி இருப்பான், அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பான், அதெல்லாம் நான் ஆதாரமா எடுக்க முடியாது. எங்க வீட்டுல வந்து இப்படி சவுண்ட் வைஸ் பேசினா நீங்க அவ்வளவு தப்பு பண்ணிருக்க. எங்க வீட்டுல வந்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்க பாருங்க. உட்காருங்க. என்ன பண்றீங்க? நானும் பாத்துட்டேன். எவனோட போன் பண்ணி சொல்றது கல்யாணம் வைக்க முடியுமா? வீட்டுல வந்து என்ன தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். லாஸ்ட் ஒரு 2 நாட்கள் வெறும் ஒரு 2 வீடியோ தான் போட்டேன். அதாவது வந்து நாம் தமிழர் கட்சி வந்து இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி தொடர்ந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வீடியோ போட்டேன். ஆதாரம் கேட்டாங்க, அதுக்கான ஆதாரத்தை நான் கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் நானும் என் அண்ணனும் சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது திருப்பி எங்கள் அம்மாவை கூப்பிட்டு நாங்கள் சர்ச்லேருந்து வீட்டுக்கு வரும்போது ராஜாபுரம்னு சொல்லிட்டு நம்ம அந்த வேர்டை சொல்லக்கூடாது, இந்த படிச்சிருக்கோம் எல்லாம் இது பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி அவங்கள மாதிரி அநாகரிகமாக பேசக்கூடாது. ராஜாபுரம்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த உறுப்பினர், ப்ளஸ் அதை தாண்டி அவங்களோட மனைவியாக யாருன்னு தெரில, இன்னொரு லேடி ஒருத்தங்க, அவங்களுக்கு கூட இன்னொருத்தவங்க வந்து ரூபன் சொல்லிட்டு கல்லுக்கூட்டத்தை சார்ந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்த கவுன்சிலர். இந்த கும்பல் என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா கிட்ட பேசுறதுக்குன்னு வந்திருக்காங்க. ஆனால் இல்லைன்னா பேசுறதுக்கு தான் அப்படி. எங்கள் அப்பாவும் மரியாதையாக, எங்கள் அப்பா வந்து ஊரில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பேரூராட்சி தலைவராக இருக்கார். ஸோ லைக் நம்ம பொறுப்பில் இருக்கோம், நம்ம பொறுப்பாக நம்ம வந்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக சரி எதுக்கு வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வச்சு தான் நாகரிகமாக ட்ரீட் பண்ணி பேசுகிறாங்க. பேசும்போது நான் எதார்த்தமாக நானும் அண்ணனும் அம்மாவும் காரில் வந்து இறங்குறோம். இறங்கிட்டு ராஜாபுரம் பார்க்குறாப்புல நாம் தமிழர் கட்சி இவ்வளோ ஒரு கீழ்த்தரமான வேலையை செய்வாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ராஜாபுரம் அவர்கள் வந்து பண்ணது ரொம்பவே மிகப்பெரிய தப்பு. என்னதான் வந்து நெல்சன் வந்து உங்களுக்கு எதிராக வந்து வீடியோக்கள் போட்டாலும் நீங்கள் வந்து அதை எதிர்க்கிற விதம்ன்றது வேற. நீங்கள் அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறன்ற பேரில் வந்து அநாகரிகமாக அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்கள தள்ளி விட்டு அடித்தது வந்து மிகப்பெரிய குற்றம். அந்த வீடியோ நான் பார்க்கும்போதே தெரியுது, அத்தனை பேர் வந்தாங்கன்னு உங்களை அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் சரி ஓகே அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் கத்தி எடுக்கிறீங்க. நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தானே போனீங்க, பேச்சுவார்த்தை நடத்த போன இடத்துல எப்படி உங்களுக்கு கத்தி எடுத்துகிட்டு போனீங்க? அப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிளானோட தான் நீங்கள் அங்கே போயிருக்கீங்க. கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரையும் மிரட்டி அடித்து இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அசிங்கமாக இல்லை? நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அந்த கட்சியில் நீங்கள் பயணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறன்ற பேரில் நீ உங்கள் மனைவியும் போயிட்டு நெல்சன் வீட்டில் புகுந்து இந்த மாதிரி ஒரு அட்டுழியத்தை பண்ணியிருக்கீங்களே. இந்த வீடியோ நான் கீழே போடுறேன் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் பலனை அனுபவிச்சே தெரிவிங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக இதுக்கு நீங்கள் வந்து பொறுப்பேற்று தான் ஆகணும். இது இல்லைன்னா நீங்கள் சொல்லக்கூடாது. என்ன பண்ணுறது, மக்களுக்காக பேசினா வீட்டில் அப்பா அம்மா யாருக்கும் நிம்மதி இல்லை, எதுவும் இல்லை. ஒரு அட்வொகேட்டாக இருந்து நம்மளை இது பண்ணியிருக்காங்க, வீட்டுக்கு கொல்ல வந்திருக்காங்கன்னா ஊர் மக்கள் வந்தனால, என்னோடய சொந்தக்காரங்க வந்தனால தப்பிச்சோம். இல்லைன்னு வைங்களேன், இன்றைக்கி நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். ஏதோ கடவுளோட புண்ணியத்தில் உங்களோட புண்ணியத்தில் இன்றைக்கி இருந்து பேசுகிறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு இந்த தற்கொலை நாம் தமிழர் கொலகார கூட்டத்தை எந்த அளவுக்கு மக்கள் நீங்கள் நம்பி போய் போடுறீங்க, இல்லை நம்பாதீங்க இந்த மாதிரிப்பட்ட ஏமாளிகள். நன்றி, வணக்கம். என்டிகே ராஜாபாரன் வக்கீல் நெல்சன் மீது கொடூர தாக்குதலா? இந்த தலைப்பிலேயே ஒரு கேள்வி இருக்கு. உண்மையிலேயே கொடூரமான தாக்குதலா நடந்தது? இல்லையென்றால் ஒரு சாதாரண மோதலை பெரிதாக்கி சொல்லப்படுகிறதா? வெளியே வந்த தகவல் படி வக்கீல் நெல்சன் மீது ராஜாபாரன் தொடர்புடைய ஒரு உடல் மோதல் நடந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த மோதல் எவ்வளவு கடுமை? அது திட்டமிட்ட தாக்குதலா இல்ல திடீர் தகராறா? இந்த விவரங்கள் இன்னும் தெளிவாக வெளிவரவில்லை. ஆனா சமூக வலைத்தளங்களில் நடந்தது வேற. முழு தகவல்கள் வருவதற்கு முன்னாடியே கொடூர தாக்குதல்னு சொல்லப்பட்ட வார்த்தை பரவ ஆரம்பிச்சது. அந்த ஒரு சொல் மக்கள் மனதில் ஒரு உறுதியான காட்சியை உருவாக்கிவிட்டது. அதுக்கப்புறம் யாரும் முழு உண்மையை காத்திருக்காமல் அந்த வார்த்தையையே அடிப்படையாக வைத்து கருத்து உருவாக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் 2 பக்கங்களாக கருத்துக்கள் பிரிஞ்சது. ஒரு பக்கம் இது உண்மையான கடுமையான தாக்குதல் என்று வாதிடுறாங்க. இன்னொரு பக்கம் இது மிகைப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டு அல்லது அரசியல் நோக்கத்தோடு சொல்லப்படுகிறது என்ற கேள்வி எழுப்புறாங்க.
இங்க முக்கியமான பிரச்சனை விவாதம் உண்மை விபரங்களை அடிப்படையாக இல்லாமல் சொல்லப்படும் விதத்தை அடிப்படையாக வைத்து நடக்குது. சில வினாடி காணொளிகள், சில வார்த்தைகள் மட்டும் வைரலாகுது. அந்த சிறிய துண்டுகளே ஒரு பெரிய சம்பவத்தை முழுமையாக பிரதிநிதித்துவப்படுத்துவது போல எடுத்துக்கப்படுது. முழு சூழ்நிலை தெரியாமலே ஒரு கோணத்தில் மட்டும் பார்க்கப்படும் தகவல்கள்தான் மக்களின் எண்ணத்தை நிர்ணயிக்க ஆரம்பிச்சுடுது. இது ஒரு தனிப்பட்ட விஷயம் மட்டுமாக இல்லாமல் அரசியல் தொடர்பு வந்தவுடன் இன்னும் பெரிதாகிறது. ஒருவரின் செயலால் முழு அமைப்பின் பெயரும் இழுக்கப்படுகிறது. அதனால் கருத்துக்கள் நேர்மையாக இல்லாமல் ஆதரவு மற்றும் எதிர்ப்பு கோணங்களில்தான் வெளிவருகிறது. இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, முழு உண்மை வெளிவர காத்திருக்க மாட்டாங்க. முதலில் கேட்கும் தகவலையே நம்பி முடிவு எடுக்கிறார்கள். அதனால் ஆரம்பத்தில் உருவாகும் கருத்துதான் பின்னர் நிலைத்து விடுகிறது. இறுதியாக சொல்லணும்னா, இது உறுதி செய்யப்பட்ட கொடூர தாக்குதல்னு சொல்லக்கூடிய நிலை இன்னும் வரவில்லை. அதே நேரத்தில் இது ஒரு சாதாரண விஷயம் என்று தள்ளி போடவும் முடியாது. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா முழு விவரங்கள் வெளிவரணும். அதுவரைக்கும் இது ஒரு கேள்விக்குறிதான், பதில் இன்னும் வரவில்லை.